ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்றைக்கி வீடியோவில் 36 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு நோட்டில் ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன், அளவுகளும் கொடுத்துருக்கேன். இதே அளவை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி கட் பண்ணாலே ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வரும். எந்தெந்த அளவு எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாடி அகலம் 36. நம்ம கிளாத்தை 4ஆக மடித்து போடும்போது 9 கிடைக்கும். அதோட 1.5 இன்ச் சைடில் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கும் மொத்தம் 10.5 இன்ச் கிடைக்கும். பின்பக்க உயரம் 15. பின்பக்க உயரம்னா இந்த ஷோல்டர்லேருந்து கீழே பட்டி வரைக்கும் 15 ப்ளஸ் 1.5 இன்ச் கீழே மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கும் ப்ளஸ் 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் 17. கழுத்தோட அகலம் நம்மளுக்கு 2.5. அந்த 2.5 அப்படியே வச்சுக்கலாம். ஷோல்டர் 2.5 ப்ளஸ் 1/2 இன்ச் கழுத்து பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் 1/2 இன்ச் கை ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் 3.5. ஆம்கோல் அளவு 6. பின்கழுத்து இறக்கம் 9. ஒவ்வொருத்தவங்க அளவு ப்ளவுஸில் ஒவ்வொரு மாதிரி பின்கழுத்து இறக்கம் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மித்தபடி எல்லாமே இந்த அளவு தான். இதை மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணாலே நீட்டாக இருக்கும். இந்த கழுத்து அகலம் குறிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கழுத்து அகலம் குறிக்கும் போது ஒரு பாக்ஸ் போடுவோம். அந்த பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ரவுண்டு கழுத்துக்கு ஒரு வளைவு வரைவோம். அது இந்த பாக்ஸு முக்கோண சேஃப் இருக்குல்ல, இதில் இருந்து ஒரு 1 இன்ச்சு இல்லாட்டி 1/2 இன்ச், இல்லை அவங்களுக்கு நல்ல ரவுண்ட் சேஃபில் வரணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் எடுத்தாலே போதும் நம்மளுக்கு. இந்த கைக்குழி வளைவு வரைவோம் பார்த்தீங்களா, இதுக்கு 1.5 இன்ச் எடுக்கணும். முன்பக்கம் 1 இன்ச் எடுத்துக்கலாம். பின்பக்கன்ற போது நம்மளுக்கு 1.5 இன்ச் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பின்பக்க டாட்டு பிடிப்போம். அந்த பின்பக்க டாட்டு 4 இன்ச்சுக்கு எடுக்கணும். அப்படி 4 இன்ச்சுக்கு எடுத்தால் தான் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பட்டி அளவு முன்னாடி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவை பின்பக்கம் குறிச்சிக்கிட்டாலே போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.